ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை. மரளி கைதிண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம். கொண்டல் வாய்மையை கேட்க கேட்க என் கோதெலாம் குடி ஏகுநாள் கோடி சூரிய பிரகாச நென்னிடம் குடிவந்தேறி புகுந்த நாள். எல்லோருக்கும் நமஸ்காரம். விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செடுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி. வேதத்தை ஓதினாலே புண்ணியம். வேதங்கள் பூராவும் தித்திக்குது. திருமறை குருபெருமான் திருமறை குரு தீன் திருமேனியர். வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது தெய்வம் அவர்களின் உத்தரவின்படி நமது தெய்வம் அவர்கள் என்றென்றும் திருமறை குருபெருமானாக விளங்கி கொண்டிருக்காங்க. அப்போ அந்த தெய்வ திருமறையிலிருந்து யமனை வென்ற திருமறையின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம். அதன்படி இன்றைக்கு எடுத்துக்கொண்ட திருவாக்கியம் திருமஞான குரலிருந்து ஒரு திருவாக்கியத்தினை எடுத்துக்கொண்டேன். அந்த முதல்ல வாசகங்களை படித்து தரிசனை செய்யலாம். பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். திருமஞான குரல் திருவாக்கியம் எண் 3 பக்கம் எண் 37. சாதிகளின் கர்த்தாவே, எத்தனை கோடி செல்வம் இருந்தாலும் எந்த பதவியில் இருந்தாலும் திரவியத்தை கோடி கோடியாக குவித்து அதை தர்மம் என்று ஜனங்களுக்கு அள்ளி அள்ளி வீசினாலும் கூட யமன் அஞ்ச மாட்டான். எப்பேர் கொத்தவர்களானாலும் அவன் கையில் சிக்கியே தீர்வார்கள். இவன் செய்கிற அந்த தர்மத்தால் யமன் அஞ்சுகிறதில்லை. இவன் செய்கிற அந்த தர்மத்தால் யமன் அஞ்சுகிறதில்லை. மெய்தவ பாரவான்களின் இரக்கம் இவன் மீது படுவது ஒன்றுக்குத்தான் யமன் அஞ்சி ஒதுங்குவான். மெய்தவ பாரவான்களின் இரக்கம் இவன் மீது படுவது ஒன்றுக்குத்தான் யமன் அஞ்சி ஒதுங்குவான். அந்த ஒரு தெய்வ உள்ளம்தான் இந்த தனி அதிகாரத்தை பெற்றுள்ளது என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள். சாதிகளின் கர்த்தாவே. இப்போ இந்த திருவாக்கியத்தில் நம்ம எவ்வளவு கோடி செல்வம் வைத்திருந்தாலும் தான தர்மம் செய்தாலும், நம்ம இப்போ வெளி உலகத்தில் செய்கிறோம் அல்லவா தர்மம் என்று, ஆனால் தர்மம் தலைகாக்கும் என்று சொன்னது பெரியோர்களுடைய திருவாக்கு. அது நம்ம நினச்சி இப்போ செய்கிற தர்மம் அல்ல. அது நான் செய்கிற தர்மம் எப்படி இருக்குன்னா, ஜனங்கள் உன்னை மதிக்கட்டும், ஜனங்கள் என்னை மதிக்கட்டும் என்று தான் செய்வது. அதை நமக்கு இதே திருமஞான குரலில் 62வது திருவாக்கியத்தில் பேசி வர்றப்ப, நீ எந்த தான தர்மம் செய்தாலும் எந்த பூஜை செய்தாலும் அவை ஜனங்கள் உன்னை மதிக்கட்டும் என்றே நீ செய்தது அப்படின்னு உத்தரவு இருக்கல்லவா திருவாக்கியத்தில். அப்போ நீ காலமெல்லாம் எந்த பூஜை எந்த தான தர்மம் செய்தாலும் யமன் உன்னை சும்மா விட மாட்டான். அப்போ அவையெல்லாம் ஜனங்கள் உன்னை மதிக்கட்டும் என்றே நான் பெருமைக்கு செஞ்சது தான், என்னுடைய தற்பெருமைக்கு. ஆனால் இங்கே நமது தெய்வமோர்களின் பெருமை வேணும். அது எல்லோருடைய தற்பெருமையாக இருக்குது, எல்லோருக்குமான பெருமையாக இருக்குது அல்லவா. அப்போ அதை தான் இங்கே பேசி வர்றாங்க. அப்போது தர்மம் தலை காக்கும் என்று சொன்னது நிஜமான வாசகம். அப்போ அதை தான் இங்கே பேசி வர்றாங்க. எத்தனை கோடி செல்வம் இருந்தாலும் எத்தனை கோடி செல்வம் இருந்தாலும் எந்த பதவியில் இருந்தாலும் திரவியத்தை கோடி கோடியாக குவித்து அதை தர்மம் என்று ஜனங்களுக்கு அள்ளி அள்ளி வீசினாலும் கூட யமன் அஞ்ச மாட்டான். யமன் இதுக்கெல்லாம் அஞ்சுவானா? அஞ்சவே மாட்டாங்க. அப்ப யமன் எதுக்கு அஞ்சுவான்னு அடுத்து பேசி வர்றாங்க. எப்பேர் கொத்தவர்கள் ஆனாலும் அவன் கையில் சிக்கியே தீர்வார்கள். ஆமா, யாரா இருந்தாலும் யமன் கையில சிக்கியே தான் ஆகணும். அது அதுதான் பிறவி பிணியாக நமக்கு இருக்கு.
இவன் செய்கின்ற அந்த தர்மத்தால் யமன் அஞ்சுகிறதில்லை. ஆமாம், நம்ம செய்கிற தர்மத்தால் யமன் அஞ்சுவதில்லை. ஆனால் இறைவன் ஒரு தர்மம் செய்கிறாங்க, அதுக்கு தான் யமன் அஞ்சுகிறான். அது என்ன தர்மம்னா, நம்ம இதெல்லாம் ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் திருவருட்குறள் 282 பேசி வர்றாங்கல்லவா. அப்போ அதில் என்ன பேசி வர்றாங்கன்னாக்கா, வேதத்தில் இருக்கும் முத்துக்களை வரிசையாக ஒவ்வொன்றாக எடுத்துவிட முடியாது. இவ்வாறு பாரதூரமாகிய மறைப்பு ஒளிப்புகளுக்கிடையில் சிதறியிருந்தவற்றை தர்மமாக ஞானிகள் திரட்டிச் சேர்த்து வேதாந்தம் என்று ஓதி வைத்திருப்பார்கள். இப்போ ஞானிகள், மெஞ்ஞான செம்மல்கள், நமது தெய்வம் அவர்கள் செய்த தர்மம் வேதாந்தமாக ஓதி வச்சிருக்காங்கங்க. அதை வாய்விட்டு படிப்பதால் உன்னுடைய ஒவ்வொரு கருவி குலங்களும் அதை பருகுகின்றன. அதில் சாந்தியாகிய ஒரு சலாமத் இருக்கிறது. அங்கே இருக்குது சாந்தியாகிய சலாமத். இப்போ மன அமைதி, மனம் அங்கே தான் அமைதியாகுது. அது சரணாகதி அடைகின்ற எல்லையாக இருக்கல்லவா. அப்போ அந்த தர்மம் தலை காக்கும். இது இறைவனுடைய தர்மம். அதை எடுத்து நம்ம பேசுகிறப்ப அதை அந்த கருவிக்குலங்கள், நம்முடைய ஒவ்வொரு கருவிக்குலங்களும் அதை உள்வாங்குது அல்லவா. இதை நம்மளுக்கு நேராக தானே எடுத்து பேசி வர்றாங்க. இவன் செய்கின்ற அந்த தர்மத்தால் யமன் அஞ்சுகிறதில்லை. மெய்தவ பாரவான்களின் இரக்கம் இவன் மீது படுவது ஒன்றுக்குத்தான் யமன் அஞ்சி ஒதுங்குவான். அப்ப யமன் எதற்கு அஞ்சி ஒதுங்குவான் என்றால், அந்த மெஞ்ஞான செம்மல்களின் இரக்கம் நம்ம மேல படணுங்க. அப்படி நம்ம மேல படக்கூடிய பொருளாக நமது தெய்வம் அவர்களின் இரக்கம் இருக்கு. அதுக்கு இன்னொரு ஒரு கூடுதல் நாமம் தர்றாங்க அடுத்து. அது என்ன சொல்லுங்க? அந்த ஒரு தெய்வ உள்ளம்தான் இந்த தனி அதிகாரத்தை பெற்றுள்ளது. அதுக்கு பேரு அவர்களுடைய, நமது தெய்வம் அவர்களுடைய இரக்கத்துக்கு பேரு அந்த தெய்வ உள்ளம். அதுதான் அந்த தனி அதிகாரத்தை பெற்றுள்ளது என்று நமக்கு அந்த யமனுடைய அதிகாரத்தை முறியடிக்கின்ற இரக்கத்தை, நமது தெய்வம் அவர்களின் இரக்கத்தை எடுத்து வழங்கியிருக்காங்க அல்லவா. அப்போது அந்த இரக்கம் நம்முடைய வேதமாமறையில் நிறையா எடுத்து பேசி அதனுடைய விரிப்பை எடுத்து வச்சுருக்காங்க. அப்போது இது திருவருட்குறள் திருவாக்கியத்தில் பேசி வர்றப்ப முத்திக்கு மூலம் ஆசானின் இரக்கம். இப்போ முத்திக்கு மூலம் என்னது? ஆசானின் இரக்கம். அதுதான் அந்த தெய்வ உள்ளமாக இருக்குது அல்லவா. அப்போ அது நமக்கு முத்திக்கு மூலமாக அது இருக்குதுங்க. அப்போ முத்தி, அவர்களுடைய நாமத்தை சொல்லுவதே முத்தி. அந்த மெய்க்கல்வியை தொடங்கும் போதே, அந்த ஞான கல்வியை தொடங்கும் போதே ஜீவன் முத்தன் என்னும் பெயருக்கு உரியவனாக ஆகின்றான் என்றெல்லாம் நமக்கு 248 உத்தரவு கொடுத்துருக்காங்கல்லவா. அப்போ அது ஈகை இரக்கமும் என்றும் மறவேல். அது மறக்காம நினைவில் வைத்து கொள்ளக்கூடியதாக இருக்குதுங்க அந்த இரக்கம். அதுக்கு பேர் ஈகை. ஈகை ஈகை இரக்கமும் என்றும் மறவேல் என்ற அந்த இரக்கத்தினுடைய சிறப்பை நமக்கு வேதமாமறையில் எப்படி வச்சுருக்காங்கன்னா, நம்முடைய மீட்புக்கு தலையாகிய முறையான வணக்கம், மாசற்ற இரக்கம். பாருங்கள் அந்த இரக்கம் எப்படி இருக்குது. அந்த முத்திக்கு மூலம் அது மாசற்ற இரக்கம், அது வருங்கால தீர்க்கம், இம்மூன்றும் மந்திரஸ்திரம். அப்போ அந்த இரக்கம் எப்படி இருக்குதுன்னா மந்திரஸ்திரமாக என்றென்றும் நிலையாக இருக்குதுங்க. அப்போ அந்த மந்திரஸ்திரத்தை தீர்க்கமாக கை கொண்டவர்கள்தான் ஆண்டவர்களை தங்கள் தெய்வமாக கொண்டு தங்களுடையவர்களாக ஆக்கி கொண்டவர்கள் என்று நமக்கு நேராக எடுத்து இப்படி வண்ண வண்ணமாக அது காரமான இரக்கம் வந்துலாவ பெருகிய கண்ணீரை மாற்றிக்கொண்டு என்றெல்லாம் அகிலவலம் வரும் பருவத்தில் பேசி வர்றாங்க. ஆக நிறைய இதுக்கு வேதமாமறையில் இரக்கம் இருக்குது. அப்போ அந்த இரக்கம் ஒருமுகமாக நமக்கு எப்படி வச்சுருக்காங்கன்னா, 113வது திருவாக்கியத்தின்படி உன் ரட்சிப்புக்குரிய தேவரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்பெற்றிருக்கிறது. அப்போது அந்த இரக்கம் அது ஈகை இரக்கம், அது என்றும் மறக்கக்கூடாத, என்றும் ஞாபகத்தில் வைத்திருக்கக்கூடிய இரக்கம் எப்படி இருக்குதுன்னா, அது திருவாக்கியமாக நமக்கு விளங்கி கொண்டு அந்த தெய்வ உள்ளமாக இருக்குதுங்க. அப்போ உள்ளம் நம்ம ஏற்கனவே படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா குருமுராதியில். தொல்லை என்று அயரார் அஞ்சார் தொன்மறை மேலோர் உள்ளம். அப்போ அந்த உள்ளம் அது தொன்மறையாக இப்படி விளங்கி கொண்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு வாசகமும் அந்த திருமறையில் முடிகிறது. அந்த புள்ளியிலிருந்து தானே இது ஆரம்பிக்குது. அதுதான் ஈகை. அதுதான் இந்த 2 புள்ளி. இந்த 2 புள்ளியும் என்ன அப்படின்னா,
அது ஈகை இரக்கம். அந்த புள்ளியதே அவர் வைத்த கூர் அல்லவா? அப்போ அந்த புள்ளி அது ஈகை, அது ஈது. அந்த புள்ளிகள் நமக்கு எப்படி இருக்குதுன்னா அது இரக்கமாக விளங்கி கொண்டு இருக்குதுங்க. இப்படி நான் அந்த இரக்கத்தை அது தெய்வ உள்ளமாக, அது திருமறையாக, அதை மந்திரஸ்திரமாக நான் உணர்கிறேன். ஆக நமக்கு அந்த மந்திரஸ்திரமாக நமக்கு தெய்வம் அவர்கள் விளங்கி கொண்டு நமக்கு வருகின்ற அந்த யமபடரின் அச்சத்தினை இப்படி மாற்றி வைக்கின்றார்கள் என்பதை இந்த திருவாக்கியத்தின் மூலம் நான் விளங்கி கொண்டேன் என்று கூறி யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். கலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.